Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோல நாம Google Ads Advertiser Verification அப்படின்னா என்ன, அப்புறம் எப்படி இந்த வெரிஃபிகேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா நீங்க Google Adsல ஒரு ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பா உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க வெரிஃபை பண்ணி ஆகணும். ஸோ லாஸ்ட் இயர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனுக்கோ இல்லைனா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டா கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க கேம்பிளிங் இல்லைனா எலெக்ஷன் ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க வெரிஃபை பண்ண வேண்டி இருந்தது. ஆனா இப்போ இதை மேண்டேட்டரி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 30 டேஸ்க்குள்ள நீங்க உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க வெரிஃபை பண்ணல அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்க காட்டி இருக்கிற மாதிரியான இமெயில் கண்டிப்பா உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ இப்படி ஒரு இமெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்னா அப்போ நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கேம்பெயினுமே பாஸ் ஆயிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ண 30 டேஸ்க்குள்ளவே உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். கூகுள் ஆட்ஸ் இது ஏன் மேண்டேட்டரி பண்ணாங்க அப்படின்னா அட்வர்டைசர் கிட்ட இருந்து யூசரை சேஃபா வச்சுக்கதான். ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ஃப்ராட் அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கப்புறம் யூசருக்கு சர்ச் ரிசல்ட்ஸ்ல ஒரு கண்டென்ட்டையும் ஒன்ஸ் அவங்க ஆடை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஹார்ம்ஃபுல்லான வெப்சைட்டுக்கு அவங்கள ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கிருந்து அவங்களுடைய டேட்டாவை கேப்சர் பண்றது, ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி எல்லாமே நிறைய அட்வர்டைசர்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணதான் இந்த அட்வர்டைசர் வெரிஃபிகேஷன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைசரை பேன் பண்றாங்க அப்படின்னா அவங்க வேற ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அங்கிருந்து ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மெஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணி அந்த அட்வர்டைசர் வேற எந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் அவங்கள பேன் பண்ற மாதிரியான டெக்னாலஜிஸை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை என்ஷூர் பண்ண இந்த அட்வர்டைசர் வெரிஃபிகேஷனையும் கூகுள் ஆட்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அடுத்து இந்த அட்வர்டைசர் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிலர்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ், இன்னொன்று ஆர்கனைசேஷன். ஸோ நீங்க ஒரு கம்பெனிக்காக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஆர்கனைசேஷன்ல தான் நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. இல்லைனா உங்களுடைய பிசினஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ல நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ண கூகுள் ஆட்ஸ்ல கேட்குற கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனை நீங்க சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், இல்லைனா உங்களோட பேன் கார்டு, இல்லைனா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ யூஸ்வலாக அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் to 10 டேஸ் எடுத்துப்பாங்க. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஆட்ஸை கூகுள் சர்ச், யூடியூப், அப்புறம் கூகுளோட டிஸ்பிளே நெட்வொர்க்ஸ் இங்கெல்லாம் நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனால ஒரு 4 பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆடுக்கான ட்ரஸ்ட் அண்ட் கிரெடிபிலிட்டி. ஸோ வெரிஃபைடு அட்வர்டைசராக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஆடுக்கான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். அப்புறம் உங்களுடைய பிராண்ட் நேமை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். அப்புறம் கஸ்டமைஸ்டு லோகோ அசெட்டை வந்து உங்களுடைய சர்ச் ஆட்ல நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் கூகுள் ஆட்ஸ்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ப்ரியாரிட்டி சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ எந்த இஷ்யூ அப்படின்னாலும் நீங்கள் டெக் சப்போர்ட்டில் ஈஸியாக கேட்க முடியும். சரி வாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி வெரிஃபை பண்ணி கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில அட்வர்டைசரை உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு ஸோ கூகுளில் வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்னு தேடி இருக்கேன். ஸோ இங்கே நிறைய பேர் ஆட் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா d4interactive.in. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணாவே யார் இந்த ஆடை ரன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எந்த லொக்கேஷன்ல இருந்து அவங்க ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு D4 Interactive IT and Web Service Private Limited அப்படின்றவங்க தான் இந்த ஆடை ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் இந்தியாவில இருந்து. அதே மாதிரி இன்டர்நெட் டெக்னாலஜி அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைசர் யாரு, அப்புறம் இந்த ஆட் எங்கேருந்து ரன் பண்றாங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த அட்வர்டைசர் யூஎஸ்ல இருந்து இந்த ஆடை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அட்வர்டைசர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடென்டிட்டியை கூகுளில் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் அவங்களுடைய ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணல அப்படின்னா அதையும் இங்கே கூகுள் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த அட்வர்டைசர் வெரிஃபிகேஷனை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆட் அக்கௌண்ட்டில் போயிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னோட கூகுள் ஆட் அக்கௌண்ட்டோட டேஷ்போர்டுக்கு நான் போகிறேன். இங்கே டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸில் சம்மரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைசர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனா இல்லைனா இண்டிவிஜுவலா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் மற்ற கிளைண்ட்ஸ்க்கு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுங்க. இல்லைனா நீங்கள் உங்களோட பிஸ்னஸை மட்டும் ப்ரொமோட் பண்ணுறீங்க, லைக் உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்களே தான் காசு போட்டு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நோ அப்படின்றது கொடுங்க. ஸோ நான் இன்னைக்கு நோ அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து யார் உங்களுடைய ஆட்ஸுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரன் பண்ணுற எல்லா ஆடுக்கும் நீங்களே பே பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மல்டிபிள் கிளைண்ட்ஸுக்கு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நோ அப்படின்றத கொடுங்க. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. இப்போ நம்மளுடைய
ஐடென்டிட்டியை வந்து நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். இங்கே நம்மளுக்கு கூகுள் ஆட்ஸ் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு, அப்புறம் ஓட்டர் ஐடி. ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆட் டைப்புக்கு. இன்கேஸ் நீங்கள் ஆர்கனைசேஷன் டைப்பில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ ஜிஎஸ்டி இல்லைனா இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட், ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுடைய லீகல் நேமை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன நேமை கொடுத்துருந்தீங்களோ அதே நேமை கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நான் அன்பராஜ் செல்வம் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து செலக்ட் ஐடி டைப்பில் பேன் கார்டு அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 காப்பியுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் என்னோட பேன் கார்டை தனித்தனியாக எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டை அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில் மெசேஜஸ் வரும், அதை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். அடுத்து பேக் சைடை வந்து நாம் அப்லோட் பண்ணணும். இப்போது பேக் சைடை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் இது ரெண்டுமே அப்லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய பேன் கார்டில் எந்த மாதிரியான அட்ரஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்காங்க. ஸோ என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஆட்டோ ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்காங்க. அடுத்து சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு கூகுள் ஆட்ஸில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. இப்போ காட் இட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டியில் அண்டர் ரிவ்யூ யூஸ்வலி டேக் 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மண்டே பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் ஃப்ரைடேக்குள்ளே உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். கன்ஃபர்மேஷனுக்கான மெயிலும் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ என்னோட வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6 டேஸ் ஆயிருக்கு. அதாவது டியூஸ்டே, ஸோ இதில் சாட்டர்டே சண்டேவும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ ஒர்க்கிங் டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஒர்க்கிங் டேலேயே வெரிஃபிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் a good day.